இந்த வீட்ல யாரோ ஒருத்தர் தானே அதை எடுத்திருக்கணும். அந்த யாரோ ஒருத்தர் நீங்க இல்ல, நீங்க அண்ணன் நான், நம்ம யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்ப அது வேற யாராதான் இருக்க முடியும்? ஏங்க அப்போ வெற்றி எடுத்திருப்பான்னு அத நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலம்மா. நாம எடுக்கலன்னு நிரூபிச்சிட்டோம். இன்னும் வெற்றி மட்டும் தானே நிரூபிக்கல. இங்க இல்லாத ஒருத்தன் அவன் தானே. அப்ப கடைசியா குற்றவாளி கூண்டல நிக்க வேண்டியதும் அவன் தானே. கரெக்ட்டுங்க. டேய், அந்த பொறுக்கி பையன் எங்க இருந்தாலும் உடனே போனை போட்டு கூப்பிடுறா. எந்த வேலையில இருந்தாலும் உடனே என் முன்னாடி வந்து நிக்கணும்னு சொல்லு. இதோ உடனே கூப்பிடுறேன்ப்பா. அப்பா போன் நாட் ரீச்சபிள்ல வருதுப்பா. எங்க போயிட போறான்? உலகத்தையே சுத்தினாலும் கொட்டிக்கிறதுக்கு இங்க தானே வந்தாகணும். வரட்டும், நான் பாத்துக்கிறவனே. அடி கன்ஃபார்ம் தான் உங்களுக்கு. அண்ணே, ஒரு தப்பு நடந்து போச்சுண்ணே. என்னடா தப்பு? அது நான் குடியிருக்கிறதுக்கு அக்கன் நகர் பக்கத்துல தானே. திடீர்னு ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு நிறைய பேர் திரண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தது நான் தான் நினைச்சு தேவையில்லாம மாலை சால்வை அது இதுன்னு போட்டு ஒரு மாதிரி சங்கடப்பட வச்சுட்டாங்க. ஆமா, உனக்கு மட்டுமா இல்ல அந்த ஜட்ஜு பொண்ணுக்கும் சேர்த்தா? அந்த பொண்ணுக்கும் சேர்த்து. அதுக்குள்ள உனக்கு எப்படி நான் தகவல் வந்துச்சு? அண்ணே, இது சொல்றதுக்கு தானே நான் அங்கிருந்து ஓடி வந்தேன். அதுக்குள்ள உனக்கு எப்படி நான் தெரிஞ்சு? எவனாவது ஒருத்தன் தகவல் அனுப்பிட்டு தான்டா இருப்பான். அத்தனை பசங்களும் முட்டா பசங்களா இருக்கானுங்கண்ணே. நான் இல்லடா பண்ணது பூங்காவனா கேட்கிற மனநிலையில யாருமே இல்லைண்ணே. ஒரு மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வந்து கொண்டாடிட்டானுங்கண்ணே. அசிங்கமா போச்சு. டேய், உன்னை அவங்க கொண்டாடுனா நீ அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானடா. எப்படிண்ணே இந்த விஷயத்த பண்ணது நீ, ஆனா பாராட்டு மட்டும் எனக்கா? என்னண்ணே நீ அவ்வளோ கீழே இறங்கிட்டேனா? உனக்கு புரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான்டா. அவங்க மாலை போட்டது மரியாதை பண்ணதெல்லாம் யாருக்காக? பூங்காவனத்துக்கு தான்டா. டேய், அது உனக்கு புரியுதா இல்லையா? இல்லண்ணே, அவங்க எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தான். டேய், பூங்காவன வேற வெற்றி வேற இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மாலை உன் கழுத்துல விழுந்தா என்ன, என் கழுத்துல விழுந்தா என்ன? ரெண்டு பேரும் ஒண்ணுதான்டா. நீ ஏன்டா பதற? நீ வேறண்ணே, நீ கண்டிப்பா வேறண்ணே. டேய், நான் உன் அண்ணன்டா, உன் கூடத்தான் பிறக்கல. உன்னை நான் என் ரத்தமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல உனக்கு எதுவும் பிரச்சனையா? டேய், என்னடா? ஒண்ணும் இல்லண்ணா. வெற்றி, நீ வேறண்ணா. டேய் வெற்றி, டேய். அண்ணே, என்ன நடக்குது? என்னடா நடக்குது? அண்ணே, கட்சியில உனக்கு பதவி கொடுத்தப்ப நீ என்ன சொன்ன? அந்த ஏழைங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தா நான் பதவி வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஒருவேளை அவங்க பட்டா கொடுக்காட்டி நீ பதவியை வேணான்னு சொல்லியிருப்பல்ல. அதுக்கு என்னடா இப்போ? பதவியே போனாலும் பரவாயில்லன்னு பட்டா கேட்ட ஆளுனே நீ. அந்த கக்கன் நகர் மக்கள் என்ன பண்ணிருக்கணும்? உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும் இல்லையா? இப்ப அவங்க என்னடானா இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. இவனும் அத பெருமையா உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான்னா என்னன்னா அதெல்லாம்? ஆமா, அவன் வந்து பெருமையா தான் சொன்னான். இப்ப நான் என்ன செய்யணும்? அண்ணே, நல்லது பண்ணது நீ, பேரை தட்டிட்டு போறது இவனா? நீ என்ன இழிச்சவன் நானே? தப்பு பண்றன இவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு சிரிச்சு இதெல்லாம் அனுபவிச்ச நீ தானே தோத்து போவ. என்னடா மூட்டி விடலான்னு பாக்குறியா? இல்லண்ணே, நான் ஏய், நீ தப்பா நினைச்சிட்ட. வெற்றி பூங்காவனம் பேரு தான்டா வேற வேற, ஆனா ஆளு ஒண்ணுதான். நான் வேற, வெற்றி வேற இல்ல. உனக்கு புரியுதா இல்லையா? இல்ல இன்னும் ஒண்ணு. சரிண்ணா, இப்ப புரியுதுண்ணா. சிண்டு முடிச்சு விட்டா உனக்கு தனியா பலன் கிடைக்கலான்னு நீ நினைக்கலாம். ஆனா எனக்கும் வெற்றிக்கு நடுவுல நடக்காதுடா. என்ன மன்னிச்சிருண்ணா. சொல்ல போனா வெற்றி கிட்ட போய் மன்னிப்பு கேள்றான்னு உன்னை துரத்தி விட்டுருக்கணும். ஆனா நீ பேசுனதை மட்டும் வெற்றி கேட்டிருந்தான் உன்னை போட்டு தள்ளியிருப்பான். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை மன்னிச்சு வர்றேன். ஒழுங்கா ஓடி போயிரு. சாரிண்ணா. டேய், உன்னை ஓடி போன்னு சொல்லி 10 செகண்ட் ஆச்சு. இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்க. அண்ணா, இதா போயிடண்ணா. இனிமே உன் கண்ணிலே பட மாட்டேண்ணா. என்னாச்சுண்ணே இவ்வளவு வேகமா ஓடுறான்?
அது வேற ஒன்றும் இல்லைடா, உயிர் பயம். அண்ணனுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றியா? அண்ணே, உனக்கு போய் பசங்களை அனுப்பணும். 5 நிமிஷம், நானே வாங்கிட்டு வரேன். வெற்றி. சொல்லுங்க சம்பந்தி. இளையவரே, என்ன விஷயம்? போன் பண்ணாரா சம்பந்தி? அத பத்தி உங்களுக்கு என்ன? இல்ல, சந்திரா கால் பண்ணாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன வருத்தமா? அபி இத்தனை நாளா அந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதுக்கு மேலயும் அவதான் தன்னோட மருமகன்னு சிதம்பரம் சம்பந்தி சொல்றது நியாயமே இல்ல இளையவரே. ரொம்ப பெரிய மனசு அவருக்கு. வேற யாராவது இருந்திருந்தா அபிய மருமகளை ஏத்துக்கிறதுக்கு மனசு வருமா? அவர்தான் என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, அவ என் வீட்டுக்கு வந்து என் பையனோட வாழ்ந்தா போதுன்னு சொல்றாரு. யாருக்கு இந்த மனசு வரும்? ஆனா அபிக்கு இதுல விருப்பம் இல்லைங்க. அவ சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? இளையவரே, நம்ம அபி இப்போ இன்னொருத்தர் பொண்டாட்டி, அவர் கூட வாழவே ஆரம்பிச்சிட்டா. இன்னும் சிதம்பரம் சம்பந்தி இப்படியே சொல்லிட்டு இருந்தா தப்பு இளையவரே. அண்ணி, ஆரம்பத்துல இருந்தே நீங்க அபி பக்கம் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்றத நினைச்சுக்கிட்டு அவ வாழ்க்கையவே பாழடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றதுதான் தப்பு. யோசிச்சு பாருங்க இளையவரே, தர்ஷனுக்கு என்ன குறைச்சல்? அவருக்கு அபியை விட 1000 மடங்கு அழகா படிச்ச 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அபியே தான் வேணுமா அவருக்கு? எனக்கு கூட தர்ஷனோட மனச மாத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும்னு தோணுது. தர்ஷனுக்கு வேணா அபி வேணும்னு இருக்கலாம். ஆனா சந்திரா அன்னைக்கு அபி வேணான்னு தானே அடி மனசுல தோணுது. ஆனா இவன் என்னடானா எதை பத்தியும் கவலைப்படாம அபிதான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறான். அது அவனோட விருப்பம். அதுல தலையிட உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அபி மேல ஆசைப்பட தர்ஷனுக்கே உரிமை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்லையாவது அவ அந்த வெற்றியோட பொண்டாட்டிங்கிறத ஏத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப ஊரே கூடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி மாலை மாத்த வச்சு தம்பதியாவே மாத்திட்டாங்க. அந்த ஏரியாவே அபியும் வெற்றியும் புருஷன் பொண்டாட்டின்னு ஏத்துக்கிட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க இப்போ புடிச்ச புடியா அந்த கல்யாணம் செல்லவே செல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இளையவரே இதெல்லாம்? ஏன்னா சட்டப்படி இந்த கல்யாணம் செல்லாது. எனக்கு சட்டம் நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றேன் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு. ஒரு உலகம் வாழ்த்திட்டா அவங்க 2 பேரும் சட்டப்படி ஜோடி ஆயிருவாங்களா? அவங்க ஒன்னா வாழ முடியாது, வாழவும் கூடாது. அப்படி அவனோட வாழ்ந்தா அபியோட வாழ்க்கை தான் பாரமாகும். அவ நாசமா போயிடும். ஐயோ இளையவரே, உங்க வயல நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாமா? அவ நீங்க பெத்த பொண்ணு இல்லையா? என்னதான் கோவம் இருந்தாலும் நீங்க நம்ம பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய சாபம் கொடுக்க கூடாதுங்க. வேண்டாங்க. பெத்த பொண்ணு மாதிரி அவன் நடந்துக்கிறான். அப்பாவோட கௌரவம் எக்கேடு கிட்ட போனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ரவுடி பையதான் முக்கியம்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தானே போனா. எனக்கு அந்த வைத்தறிச்சல் இருக்காதா? அவ என்ன லவ் பண்ணி அவன் பின்னாடி போனா, இல்ல அவன் அவளை மயக்கி கூட்டிட்டு போனானா? எல்லாம் தெய்வ சங்கல்பம். அவ கழுத்துல அவன் கையால தெய்வத்தோட கழுத்துல இருந்த தாலி விழுந்திருக்கு. அவளும் தெய்வம் காட்டின வழி நினைச்சு அவன் பின்னாடியே போயிட்டா. அவன் நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? பெத்தவன் வைத்தறிச்சல அவ புரிஞ்சுக்காதப்போ நான் எதுக்காக அவ பக்கத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும்? அவளுக்கு 2 சாய்ஸ் தான். ஒண்ணு, அவ அந்த போர்க்கிக்கு பொண்டாட்டி, இல்லாட்டி இந்த சங்கர நாராயணனுக்கு பொண்ணு. இந்த 2ல ஏதாவது ஒன்னாதான் அவளால் இருக்க முடியும். நீங்க இல்லன்னு சொன்னாலும் அவ நம்ம பொண்ணு தானங்க. அவ உடம்புல ஓடுறது உங்க ரத்தம் தானங்க. ஐ டோன்ட் கேர். அவ என்னை எதிர்த்து போராட என் கோபம் தான் அதிகமாயிட்டே போகுது. கௌரவம்னு வந்துட்டா என்னை எதிர்க்கிறவங்க யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த பொறுக்கிக்கிட்டு இருந்து அவளை பிரிச்சு அவளை நம்ம தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம என் ஆத்திரம் தனியாது. யாரு பேசினாலும் என்ன பேசினாலும் என்ன மாத்த முடியாது. அவ்வளவுதான். நீங்க கிளம்பலாம். ஐயோ இளையவரே, அவளுக்காக ஒரே ஒரு தடவை நீங்க கிளம்பலாம்னு சொல்றேன்.
மா பசிக்குது. டேய் டேய் வெற்றி, இருமா ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன். கையெல்லாம் கழுவி வச்சுமா. சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. எழுந்துடா எழுந்துடா. பா இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், அந்த பொண்ணோட வளையல் எடுத்தியா? அங்க என்னடா பார்வை? அந்த பொண்ணோட தங்க வளையல எடுத்தியான்னு கேட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்றா. ஆமா. பொறுக்கி பொறுக்கி திருட்டு பொறுக்கி. இத்தனை நாளா ஊருக்குள்ளதான் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வீட்டுக்குள்ளே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? இது ஏன் வீடுறா? இங்கேயே வந்து கை வைக்கிறியா நீ? கமலா, தொடப்பகட்ட எழுதி 4 போடு போட்டாதான் இந்த பொறுக்கிக்கெல்லாம் புத்தி வரும். பேசாம இருங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பையங்க. வளர்ந்த மாடுன்னு சொல்லு. சொந்த வீட்லயே திருடி பொழைக்கிறவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். இவன் நல்லா கொஞ்சம் சொல்றியா? போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்கேயாவது போயிடு. வெற்றி, பசியோட வந்த புள்ளைய பட்டி கிடந்து சாகட்டும். இந்த மாதிரி பொறுக்கெல்லாம் உசுரோட இருந்து என்ன புண்ணியம்? என்ன அசிங்கப்படுத்துறதுக்குனே வந்து பிறந்திருக்காண்டி இவன். இந்த பொண்ணு இங்க வந்து நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? மொத்த குடும்பமும் நில கொள்ளாம தவிக்கிறதுக்கு யாரு காரணம்? அங்கிள் ப்ளீஸ், நான் சொல்றேன். நிறுத்துமா. இது எங்க குடும்ப பிரச்சனை, நீ தலையிடாத. உன் வளையல் தானே, அது எத்தனை சவரம் எவ்வளவு விலைன்னு சொல்லு. நாளைக்கே இவன் கல்யாணம் விழுந்து கடனை உடனே வாங்கி உன் வளையல வாங்கி கொடுக்குறேன். ஐயோ அங்கிள், எனக்கு வளையல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே ஆனா இல்ல. அது எங்களுக்கு பிரச்சனைமா, மான பிரச்சனை. ஏற்கனவே உன்னை வச்சு மிரட்டி காசு சம்பாதிக்கிறோன்னு உங்க அப்பா, அண்ணன், அம்மா எல்லாரும் வந்து அத்தனை பேரும் இந்த நடு வீட்டுல நின்னு என் மேல பழிய போட்டு போயிருக்காங்க. இப்ப இதுவும் திருடிட்டோம்னு நினைச்சா என்னெல்லாம் பேசுவாங்க. ஐயோ அங்கிள், அப்படிலாம் எதுவும் இல்ல அங்கிள். போதும்மா, இதுக்கு மேல நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாத. உண்மையை சொல்றோம்மா, இது எத்தனை ஜென்மத்து பாவம்னு தெரியல. உன்னால நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், வேதனைப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு எறும்பு கூட நாங்க பாவம் செஞ்சது இல்லம்மா. அவ்வளவு பசங்களை படிக்க வச்சிருக்கேன். ஆனா எல்லா புண்ணியமும் எங்க போச்சுன்னு தான் தெரியல. உன்னால நாங்க இப்ப அவ்வளவு வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கோம். இல்ல அங்கிள், நான் பேசாதன்னு சொல்றேன்ல. கமலா, உன் கழுத்துல காதுல என்ன இருக்கோ அதெல்லாம் நாளைக்கு கழட்டி கொடு. கண்டிப்பா அது பத்தாது. அதுக்கு மேல எவ்வளவு தேவையோ யார் காலையாவது விழுந்து கடனையாவது வாங்குறேன். முத வேலையா அந்த பொண்ணுக்கு வளையல வாங்கி கொடுத்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். கடைசி வரைக்கும் ஊரார் மதிக்கிற மாதிரி கௌரவமா வாழ்ந்துடலாம், மதிப்பும் மரியாதையுமா இருந்து செத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா சாவறதுக்கு முன்னாடியே என் கௌரவத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாண்டி உன் புள்ள. என்ன செய்யறது? எல்லாம் தலையெழுத்து தலையெழுத்து. ஐயோ 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 ஐயோ. அழாதீங்கம்மா. டேய், சொல்றா. நான் யாருக்கு என்னடா பேசுவேன்? யாருக்கு என்னடா பேசுவேன்? ஏன் தான் நம்ம குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்கிறாங்களோ? எதுக்கு இவ்ளோ பிரச்சனை, கோவம், அடிதடி எல்லாம்? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா எதுவுமே பிரச்சனையா இருக்காது இல்லையா? எப்படி இது? அங்க அம்பி மாதிரி சீனை போட்டு இங்க அன்னியன் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற? உங்களுக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தானா? என்ன என்னைய கன்வின்ஸ் பண்ணலான்னு பாக்குறியா? கீழே என்னன்னா வளையல் போச்சேன்னு அவ்வளவு சீனை போட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பாவே என் மேல கை வைக்க வச்சிருக்க. இப்ப வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அப்படியே பிளேட்டை மாத்திரல நீ.
என்ன பார்த்தா என்ன கேனப்பாய் மாதிரி தெரியுதா? வளையல காணோன்னு நான் ஒன்னும் சீன்லாம் போடல, சும்மா தேடிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். அத பெரிய விஷயமா மாத்துனது உங்க அப்பா தான். அவர்தான் பதறி போயிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விட்டுருங்க, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். அவர்தான் கேட்கவே இல்ல. இந்த வீட்டுக்குள்ள திருட்டு நடந்திருக்குன்னு அவர்தான் டென்ஷன் ஆயிட்டாரு. ஆமா, நீ எதுவுமே பண்ணல, அவரா தானா குதிச்சு போய் தானா என் மேல கை வச்சாரு. இத நான் நம்பணும்? ஏய், உன்னோட வளையல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, புரியுதா? உனக்கு என்னடி வேணும்? அந்த வளையல் தானே, அத 2 நாள்ல மீட்டெடுத்து உன் மூஞ்சில வீசறிறேன், பொறுக்கிட்டு போயிட்டே இரு. வேணும்னா ஒண்ணு பண்ணு, 2 நாள் வட்டி கூட சேர்த்து போட்டு நான் கொடுக்கறேன்டி உனக்கு அத. அந்த வளையல் எனக்கு பெருசுன்னு நினைக்கிறீங்களா? பின்ன என்ன எதுக்கு அந்த சீனை போட்டிருக்க இப்போ? ஏங்க, பெத்தவங்களை விட்டுட்டு வந்திருக்கேன், சொத்து சொகோன்னு அத்தனையும் விட்டுட்டு வந்திருக்கேன், அவ்வளவு சொகுசான வாழ்க்கைய விட்டுட்டு வந்திருக்கேன். கேவலம் 2 வளையலுக்காக நான் டிராமா போடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஏய், அதை தாண்டி இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இல்லன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எனக்கு நிஜமாவே வருத்தமா இருக்குங்க. சத்தியமா சொல்றேன், வளையல்ல இல்ல, தோடு, கம்மல், மூக்குத்தின்னு எதை கேட்டாலும் நான் கழட்டி தரத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நகையெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. மறுபடியும் அம்பியா மாறிட்டீங்க நீங்க. சூப்பர். ஆனா நான் இதை நம்ப மாட்டேன். நீ அந்நியனும் கிடையாது, அம்பியும் கிடையாது. நீ ஃப்ராடு, பக்கா ஃப்ராடுன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இப்ப நீ பண்றல ஒரு பர்ஃபார்மன்ஸ அதை அப்படியே கொண்டு போய் கீழே பண்ணு. எங்க அப்பாக்கு இன்னும் கோவம் வந்து திருப்பி போட்டு என்ன சாத்தட்டும். உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஒண்ணு பண்ணுங்க, அந்த வளையல் மாதிரி ஒரு கவரிங் நகையை வாங்கிட்டு வந்து கொடுங்க. நான் வளையல் கிடைச்சிருச்சு, நான் தான் மறதியில எங்கேயோ வச்சுட்டேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இந்த பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். எதுக்கு நடு வீட்டுல நீ பாட்டி என்ன அசிங்கப்படுத்திட்ட? எங்க அப்பா கையால எனக்கு மொத்து வாங்க வச்சுட்ட. உன் மனசு நிறைஞ்சிருச்சுல்ல, இப்ப என்ன பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி புதுசா பண்ற? ஏய், நீ எப்படி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அதை நான் கண்டுபிடிச்சிருவேண்டி. ஏன்னா உன் கொண்ட எப்போதும் வெளியில தான் இருக்கு. என்ன ஏன் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க? எதுக்காக நம்பணும்? எதுக்காக உன்னை நம்பணும்? 10 நாள் முன்னாடி வரைக்கும் யாரு என்னன்னு தெரியாத ஒருத்தி இன்னைக்கு நடு வீட்டுல உட்கார்ந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் உன்னை நம்பணும்? அழக்கூட முடியலடி. உலகம் ஏதோ வெறுத்து போன மாதிரி இருக்கு. இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன்ல, அப்ப கூட எங்க அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்படல. ஆனா இப்ப அனுபவிக்கிறாங்க பாரு, அது தாண்டி உச்சபட்ச கொடுமை. எங்க அப்பா என்ன அடிச்சப்ப கூட வலிக்கலடி. ஆனா உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அப்பா அழுதுகிட்டு இருக்காரு பாத்தியா? அத நினைச்சாதான் எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. For your kind information, Mr. புருஷன், அங்க எங்க வீட்லயும் எங்க அப்பா அம்மா அழுதுகிட்டு தான் இருக்காங்க, எங்க குடும்பமும் கதறிட்டு தான் இருக்கு. ஆனா என் மனசை நான் கல்லாக்கிக்கிட்டு நான் இந்த வீட்ல உட்கார்ந்திருக்கேன். சொல்ல போனா எங்க குடும்பம் படுற வேதனையை கம்பேர் பண்ணும்போது உங்க குடும்பம் படுற வேதனை எவ்வளவோ கம்மி. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆக மொத்த 2 குடும்பத்தோட வேதனைக்கும் நீதானே காரணம். ஏண்டி போடின்னு சொல்றப்ப நீயா போயிருந்தேன் வையேன், 2 குடும்பமும் சந்தோஷமா நிம்மதியா இருந்திருக்கும்ல. உனக்கு என்ன குறைச்சல்? சொத்து இருக்கு, கௌரவம் இருக்கு. இது எல்லாத்தையும் விட இப்ப நீ மனசு மாறினா கூட உன்னை வீட்டுல சேர்த்துக்கிறதுக்கு ஒரு பையன் இருக்கான்ல. இந்த நிமிஷம் நீ மனசு மாறினா கூட உன்னை ஏத்துப்பான். உங்க அப்பா அம்மா பாசத்தை தூக்கி போட்டது கூட பெருசு இல்லடி. ஆனா நீதான் உலகன்னு ஒருத்தன் அங்க இருக்கான்ல, அவனை காலால உதைச்சிட்டு இங்க வந்து நிக்கிற பாத்தியா? அது தாண்டி நீ பண்ண பாவத்திலே மிகப்பெரிய பாவம். சாரிங்க, இப்படி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே போனா இது எதுக்குமே முடிவில்லாம போகும். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் எந்த காலத்திலயும் நீங்க ஒத்துக்க போறது இல்ல. அதுக்காக இந்த இடத்தை விட்டு நான் போக போறதும் இல்ல. நான் போய் தூங்குறேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியா தூங்க போறேன்னு சொல்ற பாத்தியா? இது தாண்டி உன்னோட உச்சபட்ச சைக்கோத்தனம். அதுக்குதான் உனக்காக ஆண்டவன் கொசுவை ஸ்பெஷலா இறக்கிருக்கான். போய் கொசு கடியில தூங்க முடியாம சாவு போ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னால இங்க பழகிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். என்ன ஆச்சரியம்னா இப்பெல்லாம் நைட்டு படுத்தா எனக்கு கொசு கடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி எனக்கு சாப்பிடாம இருக்கிறதும் பழகி போச்சு. நிம்மதியா தூங்குறேன், பசிச்சா கூட எனக்கு அதுல பெரிய வருத்தம் கிடையாது. அதனால எனக்கு இது குட் நைட் தான். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்புறம் அப்பா உங்களை அடிச்சதுக்கு ஐம் வெரி சாரி. அதத்தான் என்னால சொல்ல முடியும். நான் கிளம்புறேன். குட் நைட். நீ எப்படா குட் பை சொல்லுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் உனக்கு பேட் நைட் தாண்டி. கண்ணுல படாம போய் தொலை.
என்னம்மா பாரதி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. சரி, நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேம்மா. பாரதி வா வா, வந்ததும் வராததுமா ஓடிடாத. சரிங்க. நந்தினி காஃபி போட்டுட்டு இருக்கா, குடிச்சிட்டு போ. வெற்றின்னு இல்லையம்மா. பாரதி, நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வா போ, உன்னை யாரும் தடுக்கல. ஆனா அந்த தருதலை திருட்டு பொறுக்கி பேரை சொல்லிட்டு மட்டும் இந்த வீட்டுக்கு வராத. அவனால நான் ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்திருக்கேன். என்னமாச்சு? அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. பாரதி அவன் தூங்குறான், எழுப்பிட்டுமா? பரவாயில்லைங்கண்ணா. அம்மா, இந்த வளையல் மட்டும் வெற்றி அண்ணன்ட்ட கொடுத்துறீங்களா?